லீஃப்லி மலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில சக்தி சரா. வணக்கம். ஜீப்ரா. இந்த படத்தை நீங்க அப்படி எல்லாம் குறை சொல்ல முடியாது. சூப்பர் படம். பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கு. நாங்க இந்த படத்தை ஜீப்ரானா என்ன வரி குதிரை இல்லையா? இதுல குதிரை ரேஸ்ல இருந்து மணி லாண்டரிங், பேங்க் ஹவாலா, இது நம்ம இது படம் பார்த்தல அதேதான் கதை. யாரு நம்ம துல்கர் சல்மான் நடிச்சாருல? ஆமா. இப்ப பார்த்தோம் லக்கி பாஸ்கர். அந்த படத்து கதை தான். ஆனா அந்த கதையை இவங்க கொடுத்துருக்க ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல, வேற மாதிரி இருக்கு. அந்த படத்தை ஒரு இடத்துலதான் நினைக்க முடிஞ்சது. இவங்க வேற லெவல்ல. சூப்பர். அந்த ரெண்டு ஹீரோவும், ஒருத்தர் வில்லன் மாதிரி வில்லனுக்கு ஹீரோ, ஒருத்தர் ஹீரோ. ஜீப்ரானாலே அவங்க ஒயிட் ஹார்ஸ், இன்னொன்னு பிளாக் ஹார்ஸ் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு சேர்ந்ததான் வரி குதிரை. வரி குதிரை. இதுல கடைசியில சத்யராஜ் தாங்க பெரிய கேரக்டருங்க. இந்த தெலுங்கு பையன், தமிழ் ஆட்கள் எல்லாரும் இருக்காங்க. சத்யராஜ் கேரக்டர் வேற. சத்யதேவ், தாலி தனஞ்சயா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கர்நாடகாக்காரர், ஒருத்தர் தெலுங்குக்காரர். அங்க ஹீரோஸ் சத்யராஜ். அடுத்து பிரியா பவானி சங்கர், நம்ம அம்மணி தான் ஹீரோயின். நல்லவனுக்கு ஒரு காதலி. சுனில், நம்ம ஜெயிலர் எல்லாம் பார்த்தோம்னா சுனில், நம்ம தமனாவோட ஆட்டம் போட்டாங்க சுனில் வர்மா. ஆமா, ராமையா. சத்யா அக்கலா, ஜெனிஃபர் பிகானட்டோ. இந்த ஜெனிஃபர் பிகானட்டோ இல்ல இந்த சத்யா அக்கலாவா தெரியலங்க. ஹீரோயின் தோத்துருங்க அதுகிட்ட. வேற பவானி, பிரியா பவானி சங்கர் தோத்துருவாங்க. தோத்துதான். ஏன்னா அது ரெண்டு மாதிரி இது இல்லாம கவர்ச்சி டான்ஸுக்கு ஒரு பொண்ணு வருது. கொடுத்த காசுக்கு காசு வேணுமான்னு கவுண்டர்ல போய் கொடுத்துட்டு வரலாம் போது. அப்படி ஒரு படம். படமாவும் சரி, இந்த கிளாமர் விஷயத்திலயும் சரி. நமக்கு பேங்க்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ பேங்க் போன கையெழுத்து மாதிரி கூட பதறி போய் தானே போவோம். ஆனா பேங்க்ல இருக்கிறவனுங்க நினைச்சா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு அது எவ்வளவு லிமிட் அவங்களுக்கு, எதுக்குள்ளார அந்த திருட்டுத்தனத்தை பண்ண முடியும். திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கிட்டா வேலை போயிடும். ஒண்ணு இல்லைங்க, லாக்கர்ல வேலை செய்யறவன் ஒரிஜினல் நாங்க எடுத்து டூப்ளிகேட் வைக்கிறான். எவ்வளவு பேப்பர்ல படிக்கிறோம். கேமரா இந்த வசதிகள்லாம் இருக்கு. நான் சொன்ன லக்கி பாஸ்கராவது கொஞ்சம் பீரியட் பிலிம். அதான் ஹர்ஷத் மேத்தா. இந்த படத்துல டைலாக் வரும், இன்னொரு ஹர்ஷத் மேத்தா இந்தியா வேணாண்டா, உருவாக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஆரம்பிக்கும். ஒரு பெரிய தொழிலதிபர், அவன் எப்படி தொழிலதிபரான்னா ஒரு பெரிய டான் கிட்ட சேர்ந்து, அவன் பெரிய டான், தொழிலதிபர் டான். குத்து வெட்டு இல்லாம கிடையாதுல்ல. அதானி மேலேயே அமெரிக்காவில கேஸ் போட்டுருக்காங்க. விஜய் மல்லையாவோட இந்தியாவில இன்னைக்கு அதானி, அன்னைக்கு விஜய் மல்லையா, அம்பானி எப்போதும். ஆனா அப்பா காலத்துல இருந்த இது இன்னைக்கு கிடையாது இல்லையா? இவங்கெல்லாம் வேற. ஆனா அதேதான் கதை. பேங்க வச்சுக்கிட்டு இந்த பெரிய தொழிலதிபர்கள் என்ன பண்றாங்க? நம்ம 100 ரூபா பேங்க் இல்லன்னா இந்த மினிமம் பேலன்ஸ் வைக்கலன்னா என்ன பாடுபடுத்துறாங்க? மினிமம் காசு இல்லாதனால்தான் மினிமம் பேலன்ஸ் இல்லாம அதுக்கு 150 250 ஃபெயிலா போடுவீங்க. 1000 ரூபாய் 500 ரூபாய் வைக்கலன்னா போட்டுட்டு இருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா? போன மாசம் நீங்க வைக்கல, இந்த மாசம் 1000 ரூபாய் மெயின்டைன் பண்ணணும்னு வச்சிருப்பீங்க. ஆமா, போன மாசத்துக்கான ஃபெயிலை எடுப்பான் 8ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு. இதுல இருந்து இது கழிஞ்சிட்டே வரும். நீங்க பேங்க் போனீங்கன்னா என்னடான்னு பார்த்தா மினிமம் பேலன்ஸ் இருக்காது. இதெல்லாம் பல கதை. நம்ம இந்த பாடுபடுத்துற இந்த வங்கிகள் பெரிய மனிதர்களுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்குது, வங்கியில வேலை பார்க்கறவங்க என்ன பித்தலாட்டம் பண்றாங்க, அப்படியே தோல்த்து முகத்திரையை கிழிச்சு காமிச்சிருக்கீங்க இந்த படம். அது இல்லாம ஹவாலானா என்ன, மணி லாண்டரிங், ரேஸ்ல என்ன நடக்குது, அதுல லாட்டரி ரேஸ் சொல்லுவாங்க. லாட்டரியை மட்டும் காட்டுவாங்க, பண்ணி அப்படி வைக்கிறாங்க. ரேஸ் கோர்ஸ்ல அப்படி குதிரை போறது. சத்யராஜ் வேற ஒண்ணுல பாபான்னு ஒரு கேரக்டர். அவர்கிட்ட நீங்க ஒரு அமௌண்ட் கொடுத்து இது நாளைக்கு ரெட்டிப்பா வேணும்னு கேட்டீங்கன்னா கொடுத்துருவாரு. எதுல போடுறாரு, எங்க எடுக்கிறாருங்கிறது இல்ல. அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க. இந்த பக்கம் இந்த பசங்க, இந்த ரெண்டு பேரும் செம நடிகர். நான் சொன்னல, சத்யதேவ், தாலி தனஞ்சயா வேற லெவல். இந்த ஹீரோயின்ஸ் இதுல அந்த ஒரு கேரக்டர் பேங்க்ல வேலை பார்க்கிற கேரக்டர். அவன் ஒரு சின்னதா அவனோட காதலி பிரியா பவானி சங்கர் தவறுதலா ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் பணம் அனுப்பிடுவான். அந்த பணத்தை திருப்பி வாங்குறதுக்கு அந்த பெரிய டானோட கையாள் இருக்கான் பாருங்க, அவன் மூலமா மணி, அவன் இந்த 4 லட்சத்தை கொடுக்க மாட்டான் அவங்களுக்கு, அவன் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதனால அவன் அக்கௌண்ட்டுக்கு 5 கோடி ரூபாய் வர்றப்ப இவரு உள்ள நுழையிறாருங்கிற மாதிரி ஒரு சீனுங்க. ஆனா இவருதான் பண்ணாருன்னா அதுவும் பின்னாடி வேறையாகும். இப்ப பிரியா பவானி சங்கரே ஒரு கலந்து பண்ணி விட்டுருவாரு அந்த 4 லட்சத்துல இருந்து. அதுக்கப்புறம் என்ன எப்படி ஒரு லாக்கர் உள்ளார போய் பிரியா பவானி சங்கர் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் ஒருத்தான் எல்லாம் சேர்ந்து
ஒரு மாடு கூட இந்த பண்ண விளாண்டுறீங்களா ஹெல்ப் பண்ணும், எப்படி என்ன உபத்திரம் உதவியும் பண்ணோம். அப்புறம் கடைசியில பாத்தீங்கன்னா அந்த பணத்தை கொண்டு திரும்பி வச்சாங்களா, இவன் நினைச்ச மாதிரியே ரெட்டிப்பாயி சத்யராஜ் கொடுத்தாரா, இவன் அந்த தொழிலதிபர்கிட்ட பட்டக்கிறான். அவன் நினைச்சா சிங்கிள் நைட்ல 50 கோடி பரட்ட முடியும். அவனை சுனில் மிரட்டுவாரு, எனக்கு அந்த பணம் வேணாம், நான் கொடுத்த பணத்தை கொடு, உன் வங்கிக்கு நான் முறையா அனுப்பினல, அது வெளியே போயிடுச்சு இல்ல, எவனோ ஒருத்த உன்னை ஏமாத்த பெரிய லாடு லபக்கதாஸ் உன்னை ஏமாத்தினால அந்த பணத்தை அவன்கிட்ட இருந்து வாங்கி கொடு, எனக்கு அவனுக்கு 4 நாள் டேட் கொடுப்பாரு. இது இல்லாம ஒரு சின்ன பையன் மேல ஸ்கிரீன் பிளே போகும் பாருங்க, அந்த டானோட பையன் அவனுக்காக வந்து பண்ணுவான். அவன் டானது பொண்டாட்டி மூலியமா அந்த கதவை சுவாரஸ்ய பெரிய மனிதர்கள் எப்படி உருவாகுறாங்கிறது ஒரு பக்கம் சொல்லாம சொல்லி இருக்கிறது. இந்த பக்கம் இது எல்லாத்தையும் கோத்து வாங்கி கடைசியில அவனுக்கு கொடுக்க வேண்டிய 5 கோடியை கொடுத்தானே, இவனை படாத பாடுபடுத்திடுவான். சிங்கிள் நைட்ல அந்த அக்கௌண்ட்ல துல்கர் சம்பளம் 100 கோடி வந்த மாதிரி 100 கோடி வந்துடும். சொல்லுவா மறக்கலாம், நீ இன்னைக்கு நைட்டுக்குள்ள அந்த 5 கோடியை கொடுக்கலன்னா உன் அக்கௌண்ட்ல வரும், உனக்கு வந்து உன்னை பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க, கொளுத்திடுவாங்கிற ரேஞ்சில. கட்சியில இது எல்லாத்துக்கும் தமிழகத்திலேயே விவிஐபி ஒருத்தர் தான் பேக்ரவுண்ட்ல இருப்பாரு. அவரு இவனோட திறமையை பார்த்து இந்த டானா கூட்டுப்பாரு, சுனில கழட்டி விட்டு. இவன் இந்த பேங்க்காரனோட திறமையை பார்த்து நீங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லம்மா, இவன் அவங்க கூட போனான்னா இவனுக்கு அந்த தமிழக விஐபி வாய்ப்பு கொடுத்தாரா இல்லையா, என்ன எல்லாமே கொஞ்சம் மிஸ் பண்ணீங்கன்னா கத்திமால நடக்கிற மாதிரி போயிடும். அப்படிப்பட்ட டான், அப்படிப்பட்ட கதை வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பண்ணிருக்காங்க, இந்த படத்தோட எவ்வளவு அழகா பண்ணிருக்காங்க. இந்த வாரம் பாத்தீங்கன்னா தெலுங்கு படம் எவ்வளவு சூப்பரா இருந்தது. 2 படம் தான் இந்த வாரம் வேற லெவல்ல, மத்ததெல்லாம் அதுக்கு அடுத்த லெவல் தான். ஜீப்ரா ஒண்ணு, இன்னொன்னு அந்த பனி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டில் மட்டும் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பலவீனம். படம் பிரமாதம், இதே மாதிரிதான். அது தாதாயிசம் சூப்பர் பிரமாதமான. சின்ன பசங்க ஒரு தாதா கோட்டையை கலைச்சிருவாங்க. நம்ம பேருக்கு ரிவ்யூ பாருங்க. இந்த படத்துல ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் ஈஸ்வர் கார்த்திக் சூப்பர். வேற கார்த்திக் இருக்குல்ல, ஆமா. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஓல்ட் டவுன் பிக்சர்ஸ், பத்மஜா பிலிம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், 2 நிறுவனம். எஸ்.என். ரெட்டி, பாலசுந்தரம், தினேஷ் சுந்தரம் இவங்க என்னென்ன தயாரிச்சிருக்காங்க. ஆமா, போட்ட காசுல அதுக்கு மேல பேன் இந்தியா மூவி. இது வந்து அந்த மலையாள படம் வந்து டப்பிங் படம். இது பேன் இந்தியா மூவி. அடிஷனல் ஸ்கிரீன் பிளே யுவா, டயலாக்ஸ் மீரா. அங்க யாரு டயலாக் இந்த மீராக்கு, இங்க யாரும் தெரியலங்க. தமிழ் படம் மாத்த மாதிரி இருக்குது. அந்த மோகமும் நமக்கு ரொம்ப பரிச்சயம் உள்ளது. இப்ப யஷ்னா நமக்கு கன்னட ஹீரோ தெரியும், இங்க பாலையாருன்னா தெரியும். இவங்க 2 பேருமே நமக்கு புதுசா இருக்காங்க. 1-2 படம் தான் நானும் அதான் புதுசா இருக்காங்க. எப்படின்னா இவ்வளவு நம்ம ஆடியன்ஸை கவர் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த படத்தோட ஒளிப்பதிவு மியூசிக் தாங்க. மியூசிக் ரவி பசரோ, சத்யா பொன்மார் தான் டிஓபி. அனில் கிரிஷோட எடிட்டிங்கும் நம்ம எப்போதும் சொல்லுவோம்ல, அந்த கத்திரியை தீட்டி இந்த படத்துல இன்னும் விஷயம் வைங்க அப்படின்னு அவரை வந்து சொல்லியிருக்கோம். போய் பாத்துருங்க. போடுற குதிரை இந்த ஹீரோ இந்த படத்துல பணம் கட்டலாம் இந்த படத்துக்கு. அப்படி ஒரு படங்க. நிச்சயமா இந்த மாதிரி படங்கள் தான் வெற்றி பெறணும், வெற்றி பெற வைக்கணும். ஜீப்ராவை வான்னு உங்களை திரையரங்குக்கு அழைக்குது. அதன் சார்பா நானும் அழைக்கிறேன். அவ்வளவு பிரமாதமான படம். இந்த 2 படத்தையும் மிஸ் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.